அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெர்ட்டில் ஐ செல்லிங் பற்றி சொல்ல போகிறேன். அதோட அது எதனால் வருது, என்ன ட்ரீட்மெண்ட் மற்றும் ப்ரீவென்ஷன் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட டெர்ட்டில் இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ செல்லிங் தான் என்ன, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ செல்லிங் இப்படி தான் இருக்கும். இதை தான் ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டேஜ் 2, இதான் 3, இதான் 4. ஸோ 4 வந்துருச்சுன்னா உங்களோட இது காப்பாற்றவே முடியாது, அதாவது உங்களோட ஆமையை காப்பாற்றவே முடியாது. ஓகே, எதனால் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதனால சொல்ல விட இது என்னதுன்னு பார்த்துருவோமே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டெர்ட்டிலுக்கு ஒரு காமனான ஒரு பிரச்சனை தான். அவ்வளோ சீரியஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது சீரியஸாக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துச்சுன்னா உங்களோட ஆமைகள் கண்ணு பஞ்சு மாதிரி இருக்கும், லைக் புஷின்னு இருக்கும், மூடியே தான் இருக்கும். அதாவது நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே நல்லா தெளிவாக தெரியும். இது நீங்கள் விறுவிறுன்னு ட்ரீட் பண்ணலன்னா இது சீரியஸில் முடிஞ்சிட்டா, அதாவது இறந்துடும். ஓகே, எதனால் வருதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எதனால் வருதுன்னா, அழுக்கு தண்ணி, விட்டமின் ஏ ரொம்ப குறைவாக இருக்குது, சன்லைட் இல்லவே இல்லை, மற்றும் வீக் இம்யூன் சிஸ்டம். டெர்ட்டில் தண்ணியில் தான் வாழும், அதனால தண்ணி ரொம்ப சுத்தமாக தான் ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தண்ணியில் தான் வாழும். அப்பப்போ தான் இந்த மாதிரி கல்லுலலாம் ஏறும், மற்றபடி தண்ணியில் தான் ரொம்ப வாழும். ஓகே, இப்போ நம்ம சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல நம்ம சிம்டம்னா என்ன, கண் பஃபியாக இருக்கும், கண் மூடியே தான் இருக்கும், சாப்பிட மாட்டான், ஸ்லோவாக மூவ் பண்ணுவான், சம்டைம்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் தண்ணியில் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் நான் எழுதியிருக்கேன், அது கூட நீங்கள் பவுஸ் பார்க்கலாம். ஒருவேளை நான் சொல்கிறது புரியலைன்னா. ஓகே, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கண்ணுக்கு. ஓகே, முதல்ல வாட்டர் டெய்லி சேஞ்ச் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கண் வந்துருச்சுன்னா வாட்டர் டெய்லி சேஞ்ச் பண்ணுங்கள். டேங்க் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. விட்டமின் ஏ உள்ள ஃபுட்டாக வாங்கி போடுங்க. ஸோ விட்டமின் ஏ நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும். காலையில் ஒரு சூரியன் வெளிச்சத்தில் ஒரு 20-30 நிமிஷம் வைங்க. ஒருவேளை ரொம்ப சீரியஸாக இருந்தால் ஐ ட்ராப் யூஸ் பண்ணலாம், ஆனால் இருந்தால். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ப்ரீவென்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம். ப்ரீவென்ஷன்னா என்ன? ஸோ ப்ரீவென்ஷன்னா அந்த சீக்கு வர்றது முன்னாடி நீங்கள் தடுக்கிறது. ஸோ அந்த சீக்கு எப்படி வரவிடாமல் தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவென்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு நான் கேட்டால் சொல்லுவேன். அது விரும்புன்னு லைக் இந்த சீக்கு வராமல் தடுக்கிறது, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். க்ளீன் வாட்டர், பேலன்ஸ் ஃபுட், அதாவது விட்டமின் ஏ உள்ள சாப்பாடு, விட்டமின் சி உள்ள சாப்பாடு, ரெகுலர் சன்லைட், இல்லைன்னா நீங்கள் லைக் கூட போடலாம். அப்போ தான் உங்கள் டெர்ட்டில் ஹெல்த்தியாக இருக்கும். இது டெய்லியும் பண்ணணும். ஸோ இது சீக்கு வந்தால் மட்டும்தான் இல்லை. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது சீக்கு வரக்கூடாதுக்காக இதை மாதிரி நீங்கள் டெய்லி பார்த்துக்கணும். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசை பாய்க்கிற விட இந்த மாதிரி நீங்கள் பாய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.